சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி களிங்க. ராகி களி வெந்தயம் பருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நான் இதில் அரிசியோ நொய்யோ எதுவும் போடலைங்க, வெறும் மாவு போட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் அரிசியோ இல்லை நொய்யோ போட்டு வேக வச்சு கிண்டணுனாலும் கிண்டலாங்க, அதுவும் சூப்பராக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சிங்க. இப்போ மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அது கட்டியாக கட்டி பிடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க தண்ணி கொதிச்ச அப்புறம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த ராகி களி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வெயில் சீசனில் செஞ்சு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாங்க. கூழாக கொடுத்தா கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி களி கிண்டி கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். திக்னஸ் வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பாருங்கள். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க மாவு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான களி வந்து ரெடி ஆகிட்டே வருது. களி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம லேசாக ஆறின பேர் உருண்டை பிடிச்சிடலாங்க. நீங்கள் அப்படியே பிடிக்கணுன்னா கரண்டி போட்டு பிடிங்க. நான் வந்து இதில் வந்து பிடிக்க முடியாதுங்க, இது கலர்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த கரண்டி போட்டுருக்கேங்க நான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், ராகி களி ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்முலேயே வச்சு செய்யணுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நல்லா வெந்து உருண்டு வருது பாருங்கள். இது தாங்க பதம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சூப்பரான சுவையான ராகி களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த களிக்கு வந்து சைடிஷ் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. கறி குழம்போ, மீன் குழம்போ, கத்திரிக்காய் கடையில், கீரை கடையில், சாம்பார் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாங்க. நான் சாம்பார் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.